ரொம்ப பரபரப்பான ஒரு செய்திங்க. 1970 நடந்த செய்தி. மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறார். அப்படி பொறுப்பேற்ற ஐயா கருணாநிதி அவர்கள் கூவம் நதியை சுத்தம் செய்ய போகிறேன் என்று ஒரு திட்டம் போடுகிறார். அன்றைக்கு கூவம் சுத்தமாகத்தான் இருந்திருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற மாதிரி இல்ல. சென்னையில் இருக்கிற கூவம் நதி இருந்தாலும் அவர் சுத்தம் செய்ய போகிறேன் என்று திட்டம் போட்டு அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு 3 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார். 3 கோடி என்றால் இன்றைக்கு இருக்கிற 3 கோடி அல்ல, இது 1970 3 கோடி. இன்றைக்கு கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 6500 கோடி 7000 கோடி தொகை அதை ஒதுக்குகிறார். இது முதற்கட்ட பணிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவரும் அவருடைய கேபினெட் மினிஸ்டர்களும் எல்லாம் அந்த கூவத்துல ஒரு படகு சவாரி செய்யறாங்க. இது முடிந்த பிறகு சட்டமன்றத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். என்ன தெரியுங்களா கேள்வி? எங்க இந்த கூவத்தை சுத்தம் பண்றேன்னு சொன்னீங்களே, அதுக்கு நிதி எல்லாம் ஒதுக்குனீங்களே, இந்த வேலை எப்பொழுது முடியும், அந்த வேலை எந்த அளவில் இருக்கிறது, ஒரு அறிக்கை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஐயா கருணாநிதி சொல்லுகிறார், இன்னும் 2 நாளிலே நான் அதுக்கான அறிக்கை கொடுக்கிறேன் என்று. ஒரு 3 நாட்கள் கழித்து சட்டமன்றத்திலே அவர் பேசுகிறார். அப்புறம் பேசுகிற போது சொல்லுகிறார், கூவம் சுத்தம் செய்கிற அந்த பணி கைவிடப்படுகிறது. ஏனென்றால் கூவத்திற்குள்ளே முதலை இருக்கிறது. முதலை இருக்கிறது தெரிந்துவிட்ட காரணத்தால் அந்த சுத்தம் செய்கிற தொழிலாளர்கள் யாரும் சுத்தம் செய்ய உள்ளே இறங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த பணி கைவிடப்படுகிறது என்றார். சரி, பணிதான் கைவிடப்படுகிறது, ஒதுக்கிய 3000 கோடி எங்கே என்று கேட்டார்கள். அது முதல் கட்ட பணியிலே தீர்ந்து போய்விட்டது என்றார். சுத்தம் செய்யப்படவும் இல்லை, உள்ளுக்குள்ளே முதலையும் இல்லை, இறங்க மாட்டோம் என்று எந்த சுகாதார பணியாளரும் சொல்லவும் இல்லை, 3000 கோடி போன இடமும் தெரியவில்லை. இதைத்தான் இது அன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்ட ஊழல். இன்றைக்கு நாம் இங்கே சொல்லுகிறோம் இல்லையா, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அங்கிருந்து வந்தது. அண்ணாவினுடைய ஆட்சி இருக்கிற காலம் வரை இப்படியான ஊழல்களுக்கு வாய்ப்பு இருந்ததா? தெரியல. மக்கள் வரலாற்றை தயவு கூர்ந்து படிச்சு பார்க்கணும். அப்ப இப்படி ஒரு ஊழல் நடந்துருச்சு. இதை அன்றைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலாக எழுதுகிறார். அதே காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நடித்த ஒரு படம் வெளியே வருகிறது, தாய் என்கிற படம். அந்த படத்திலே ஒரு பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது கண்ணதாசன் இது எழுதுகிறார். சிவாஜி அவர்கள் பாடுவதை போல் எழுதுகிறார். கூவத்தில காசை எள்ளி போட்டு இருக்காங்க, கூட ஒரு முதலையையும் விட்டு இருக்காங்க என்று சொல்லி அன்றைக்கு நடந்த ஊழலை நக்கல் அடிக்கிறார் கண்ணதாசன். இந்த பாடல் அந்த படத்துல வருதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆட்சியாளர்கள் ஜனநாயகவாதிகள் இல்லையா? கருத்துரிமைக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தவர்கள் இல்லையா? என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த பாடல் வெளியே வரக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்து படத்தை வெளியிடவே முடியாது என்கிற நிலை வந்த பிறகு அந்த பாடலினுடைய வரிகள் மாற்றப்படுகிறது. மாற்றியும் கண்ணதாசன் தான் எழுதுகிறார். கூவத்தில காசை எள்ளி போட்டு இருக்காங்க, கூட ஒரு முதலையையும் விட்டு இருக்காங்க என்கிற வரிகளை குப்பத்தில காசை அள்ளி போட்டு இருக்காங்க, கூட ஒரு முரடனையும் விட்டு இருக்காங்க என்று மாற்றி அந்த பாடல் வெளியே வந்தது. குப்பத்திலே காசை அள்ளி போட்டு இருக்காங்க, கூட ஒரு முரடனையும் விட்டு. இதுதான் இவர்களின் ஜனநாயகம், இதுதான் இவர்களினுடைய கருத்துரிமை, இதுதான் ஊழலினுடைய ஊற்றுக்கண். அதுல இருந்து தொடங்கிய ஊழல், லஞ்சம். நாம் நினைக்கிறோம் எங்கேயோ நடந்துட்டு இருக்குது, என்னமோ நடக்குதுன்னு. இல்லைங்க, நம்மகிட்ட நடக்குது, நம்மளை சுத்தி நடக்குது. நம்மால் பல பேர் நாம பாதிக்கப்படுறதுல, நம் வீட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை இழந்து சாவதற்கு இந்த ஊழல் பேர்வழிகள், இந்த லஞ்சம் வாங்குகிற பேர்வழிகள் காரணமாக நிற்கிறார்கள். மக்கள் இவர்கள் மீது ஒரு அறச்சீற்றம் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது. அப்ப அரசுகள் செய்ய வேண்டிய வேலையை செய்கிற அரசை மக்கள் உருவாக்க வேண்டும்.